ஸ்ரீலங்காக்கு அகெயின்ஸ்டா இந்தியன் டீமோட டெஸ்ட் ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. சும்மாவே டீம் செலெக்ஷன்னா ஒரு குலுக்கல் முறையில் தான் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ அதுலேயும் இந்த டெஸ்ட் ஸ்குவாடை பார்த்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய கேள்விகள் எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஏன் பும்ரா எதுக்கு இந்த சீரீஸ்க்கு? ரெண்டாவது, புதுசாக நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு, அதுக்கும் ஏன்டா? ஏன்? மூணாவது, கொஞ்சம் பேரை காணமேடா, ஒரு ஊரே அழிஞ்சிருக்கு, அவங்கெல்லாம் என்ன ஆனாங்க, அவங்களோட ஃபியூச்சர்லாம் என்ன? இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். மாஸ்டர், ஏன் எதுக்கு பும்ரா? புரியல. ஒரு ஐபிஎல் ஃபுல்லாவே வந்து இன்ஜுரியோட விளையாண்டாருக்கிறாங்க. 2 ஓடிஐக்கு மேல அவரால விளையாட முடியல. கொஞ்ச நாள் ரெஸ்ட் கொடுத்து அவரை ஃபிட்னஸ் ரெக்கவர் பண்ண வேண்டியதுதானே? அதத்தாயா நானும் கேட்கிறேன். ஜானி வீடு யாருக்கு தான் தெரியும், எதுக்கு பும்ரா? எதுக்கு சார் பும்ரா? ஆனா ஒரு ஸ்டார் போட்டிருக்காங்க, சப்ஜெக்ட் டு ஃபிட்னஸ்ன்னு போட்டிருக்காங்க. மேபி ஃபிட்னஸ் இல்ல அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் திரும்ப இதே கேள்விதான் கேட்கிறேன். ஸ்ரீலங்கா கூட நீங்க ஜெயிக்கிறதுக்கு பும்ரா கண்டிப்பா தேவைப்படுதுங்கிற லெவல்ல யோசிக்கிறீங்களா, இல்ல பும்ரா வந்து ஃபார்ம்ல இருக்கணும் அப்படின்னு நினைச்சு செலக்ட்ல பண்றீங்களா? அதுக்கு அடுத்துதான் நம்மளுக்கு முக்கியமான நிறைய ஓடிஐஸ்லாம் வருது. அதெல்லாம் நீங்க விளையாண்டாலே போதுமே. பும்ரா மாதிரி ஒரு கேலிபருக்கு வந்து ஃபார்ம் இருக்கும். அப்படி இல்லைன்னா விஜய் ஹசாரே ட்ரோஃபி இருக்கு சார், போய் விளையாட சொல்லுங்க. கோலி, ரோஹித்லாம் போய் விளையாடுறாங்க, அதை விளையாட சொல்லுங்க. எதுக்கு அன்னெசரியா வந்து ஸ்ரீலங்கால போய், ஒருவேளை இப்படி இருக்குமோ, இந்த மாதிரி ரெட்டா போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அவர் விளையாட மாட்டாருன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்களோ? இல்ல அதுதான் எனக்கு நடக்கும்னு தோணுது, நடக்கணும்னு தோணுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அகைன் நம்ம ஸ்ரீலங்கால வந்து அவங்க எப்படியும் ஃபாஸ்ட் ட்ராக் கொடுக்க போறது இல்ல. ஓகேங்களா, கொடுத்தா இந்தியா வந்து மேஞ்சிருவாங்கன்றது தெரியும். நம்ம பேட்ஸ்மேனும் ரிலேட்டிவ்லி ஸ்பின்ல தான் இப்பெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. கண்டிப்பா வந்து ஸ்பின் ட்ராக் தான். ஸ்பின் ட்ராக்ல அவரை போட்டு ஏன் ஒர்க் லோடு போட்டு சாவடிக்க போறீங்க? அதுதான் புரியல. என்ன எந்த அதுக்கு பின்னாடி இருக்கிற வந்து மேத்தமேட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ்லாம் வந்து என்ன அப்படிங்கிறது வந்து புரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் புதுசான பேர்கள்லாம் வந்து தென்படுது. இதெல்லாம் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்ல. எதிர்பாராததை எதிர்பாருங்கள்ன்ற மாதிரி தான். ஆனா வந்து யாரு, என்ன, ஏது எது புதுசா சில தம்பிகள்லாம் வந்திருக்காங்க. யார் அவங்க, என்ன பண்றாங்க? தானே சொல்றீங்க? ஆமா. ஜெயின் வந்து ஒரு ஸ்பின்னரா நமக்கு ஆஃப் ஸ்பின்னரா டீம்ல எடுத்திருக்காங்க. அவர் எடுத்த ஒரு ஜஸ்டிபிகேஷன் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கேட்டேன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. சொல்லுங்க பாப்போம். ஸ்ரீலங்கால நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. சோ தே ஆர் கோயிங் இன் வித் an ஆஃப் ஸ்பின்னர். ஓ, ஓகே. ஆமா. அதாவது லாஜிக் கரெக்ட் தான். ஆனா வந்து எதுக்கு அந்த பையனை போய் எடுத்திருக்காங்க இப்போ? இல்ல அவர் ரீசெண்டா வந்து ரஞ்சி டிராஃபில வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. முக்கியமானது வந்து ரன்ஸ் எடுக்கிறாரு. ஓகே, இஸ் a bowling all-rounder. பவுலிங் ஆல்ரவுண்டர் மாதிரி தெரியுது. ஓகேங்களா, ஆனா எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் அந்த செலக்ஷன்ல இருக்கு. அவருக்கு வயசு 33. ஓகேங்களா, நம்ம இப்ப ரீசெண்டா நம்ம பாக்குறப்போ ஒரு ட்ரெண்ட் நம்ம கிட்ட காட்டுறாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் அப்படிதான் நாங்க பாக்குறோம். வயசானவங்க எல்லாம் கிளம்புங்கிறத எடுத்திருக்காங்கன்னு தெரியல. அப்ப மேபி வெறும் ஸ்ரீலங்காவுக்கு மட்டும் அவரை வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க. பேசுறீங்க ஒரு ஸ்ரீலங்கா சீரியஸுக்கு மட்டும் எடுத்து என்னதே புரியுங்க. அங்கதான் வந்து லாஜிக் இல்ல நான் சொன்னதுல. லாஜிக் இல்ல நான் சொன்னதுல. இல்ல அப்ப அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல எனக்கு வந்து அகைன் கிவிங் ஹிம் a சான்ஸ். நீங்க பரவாயில்ல, எனக்கு புரியுது. பட் நீங்க கேட்ட லாஜிக் தான் எனக்கும் புரியல. பட் ஆனா அவங்க கொடுக்குற ஒரே ஜஸ்டிபிகேஷன் ஆஃப் ஸ்பின்னர் வந்து கண்டிப்பா அவங்க லெஃப்ட் ஹேண்டருக்கு தேவைப்படுது அப்படிங்கறதா. வேற எதுவும் எனக்கு தெரிஞ்சது பண்ணல. எனக்கு அவரை விட இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் இந்த ஸ்குவாட்ல பார்த்தேன். ரவீந்திர ஜடேஜா. ஆமா சார், நம்ம வந்து ஏன் அவரோட கெரியர் முடிஞ்சது, ஃபேர்வெல் அப்படி இப்படின்லாம் அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ அவருக்கு வந்து உண்மையிலேயே ஒரு ஃபேர்வெல் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டாங்க. எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆகலப்பா. இல்ல, அப்படிதான் எனக்கு தோணுச்சு. சரி, அவருக்கு வந்து அப்படியே எதுவுமே கொடுக்காம நம்ம வந்து இது பண்ணிட்டு இருந்ததுக்கு பதில் இப்படி ஒரு சான்ஸ் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஆனா தெரியல அது வந்து எப்படி போகும்னு. அவருக்கும் வயசு என்னன்னு தெரியும்ல, 26லாம் கிடையாது, 37 38 அவருக்கும். இல்ல அவர் இது வந்து எனக்கு உண்மையிலே சர்ப்ரைஸ். நான் வந்து அவரோட கெரியர் ஆல்மோஸ்ட் டன்னு தான் நினைச்சேன். பார்க்கலாம் என்ன பண்றாருன்னு. ப்ரூவ் பண்ணாருன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸ்டில் வந்து அனுப்பிச்சு விட்டுருவாங்கன்னு நீங்க சொன்ன மாதிரி குலுக்கல் முறையில ஜடேஜா பேர் வந்திருக்கும் சார். எடுத்த ஜடேஜா, சரி போடுப்பா இந்த ஸ்பாட்ல அப்படின்னு போட்டிருப்பாங்க. இல்ல எனக்கு வந்து இந்த ஸ்பின்னர்ஸ் பேசுனதுனாலதான் வந்து நீங்க அடுத்த ஒரு டாபிக் சொன்னீங்க பார்த்தீங்களா, யாரா இந்த பிளேயர்ஸ் எல்லாம் காணுமேடா அப்படிங்கிறதுல ஒரு பிளேயர் நான் கேட்கணும்னு வச்சிருக்கேன். இந்த ஹர்ஷ் துபேன்னு ஒருத்தவர் எடுத்தாங்க தெரியுமா, ஆப்கானிஸ்தான் டெஸ்ட் சீரிஸ்ல. இப்ப அவர் லெஃப்ட் ஹேண்டர், அதனால லெஃப்ட் ஹேண்டருக்கு போட முடியாங்கிறனால தூக்கிட்டீங்களா?
ஆமா. அவரு வந்து ரொம்ப சின்ன பையன் வேற. இந்த தடவ வந்து சீனியர்ஸ்க்கு வாய்ப்பு குடுக்குறோம் சார். அவரு வந்து அவருக்கு வயசு வந்து 21, 22 தான். ஸோ அதனால வந்து ஓ! 30 டெஸ்ட் கிரிக்கெட்னா எக்ஸ்பீரியன்ஸ் சீனியர்ஸ், ம். ஒன் டே T20னா வந்து யங்ஸ்டர்ஸ். ஓகே, ஓகே, ஓகே. செம்ம லாஜிக்யா. எனக்கு அதான் புரியல. ஹாரிஸ் தூபே இப்ப என்ன யோசிப்பாரு? நம்ம இருப்போமா, இருக்க மாட்டோமா யோசிக்க மாட்டாரா? சார் அந்த டீம்ல வந்து ஒரே ஒருத்தர் மட்டும் தான் பெர்மனன்ட். மீதி எல்லாருமே வந்து டெம்பரரி ஸ்டாஃப் தான். எல்லாருமே கான்ட்ராக்டர்ஸ் தான். ஸோ அந்த ஒருத்தர் அப்புறம் வந்து அகர்கர் இவங்க 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும் அவங்க வந்து டீம் எப்படி எடுக்குறாங்கன்னு. ஓகே. நம்ம இந்த டீம்ல இதுக்கு முன்னாடி பார்த்த டெஸ்ட் டீம்ல இருந்து கொஞ்சம் நெறைய பேர் மிஸ் ஆயிருந்தாங்கல்ல. அவங்கள பத்தி கொஞ்சம் பேசுவோம். இல்ல அதான் அது ஒரு நெறைய பேரு வந்துச்சு எனக்கு. ஆனா அவங்க கிட்ட பத்தி என்ன பேசுறதுன்னு தெரியல. சோ அவங்கலாம் வந்து கரியர் முடிஞ்சிருச்சுன்னு எடுத்துக்கணுமா அப்படிங்கிறது தெரியல. சர்ஃப்ராஸ் கான்னு ஒருத்தவர கொண்டு வந்தாங்க. ஸ்பின்னுக்கு எதிர்த்து பயங்கரமா விளையாடுவாரு அப்படின்னாங்க. ஸ்ரீலங்கா டூர்ல இல்ல. ம். அக்ஷர் பட்டேல் தான் நான் ஜடேஜாவுக்குரிய அடுத்த ரீப்ளேஸ்மெண்ட்ன்னு நான் என் மைண்ட்ல வச்சிருந்தேன். பட் அகர்கர் வேற மாரி யோசிக்கிறாரு. கம்பீர் வேற மாரி யோசிக்கிறாரு. அவர் கரியர் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இதெல்லாம் விட நமக்கு தான் அந்த லிஸ்ட் என்ன பண்றதுன்னு தெரியலையேப்பா. நம்ம இந்த நிதிஷ்குமார் ரெட்டியும், வாஷிங்டன் சுந்தரும் அவ்வளவுதானா? அது எப்படி சார் அவங்களால வந்து இன்ஜுரியிலேயே வந்து கெரியர்ல இருக்க முடியுது? அதாவது இந்த இல்ல, இல்ல. அப்பப்ப 2 மேட்ச் விளையாடுவாங்க. ஆனா ஐபிஎல்ல கரெக்ட்டா வந்துருவாங்க. ஆமா. ஐபிஎல்ல 13 மேட்ச், 14 மேட்ச் வந்து விளையாடுவாங்க. அது மட்டும் எப்படின்னு தெரியல. ஆனா வந்து சீரியஸ்லி எனக்கு என்னன்றது புரியல. ஏன்னா வந்து அவங்களோட ஃபிட்னஸ், அவங்களோட லெவல்லாம் வந்து அவங்க தான் சொல்லணும். நிதிஷ்குமார் ரெட்டி இருந்தாருன்னா ஒரு இது அண்ட் நான் வந்து ஆக்சுவலா வந்து என்ன யோசிச்சேன்னா, இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல ஹார்திக் பாண்டியா வந்து பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காரு. ஹி இஸ் மேட்ச் ரெடி அப்படி இப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அவருக்கும் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரியில. டெஸ்ட்க்கு எதுக்குப்பா அவர் வேணாம். அவர் ஒன் டே T20 தான். டெஸ்ட்க்கு அவர் கிடையாது. ம். ஸ்குவாடுல வந்து அதான் நம்ம பார்த்துட்டோம். இந்த என்னலாம் கரெக்ட்டா பண்ணியிருக்காங்க. ஏதாவது ஸ்ட்ரென்த்ஸ் இருக்குல்ல. அத பத்தி ஏதாவது சொல்லுங்களேன் 4 வார்த்தைகள். என்ன இது நல்ல டீம் தான். எல்லாரும் வந்து மேல இருக்க பேட்ஸ்மேன் ஸ்பின் விளையாடுவாங்க. ஆன் பேப்பர். ஆனா ஸ்ரீலங்கால எப்படி விளையாடுவாங்கன்னு எனக்கு தெரியல. அதே மாரி பவுலிங் அட்டாக்கும் வந்து நீங்க சொன்ன மாதிரி அங்க நெறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்கன்னு புதுசா ஒரு லெஃப்ட் ஹேண்டர்லாம் எடுத்திருக்காங்க. அவர கண்டிப்பா வந்து இவங்க பார்த்துருக்க மாட்டாங்க நெறைய. அதனால ரீட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஐ திங்க் ரிஷப் பண்ட் வந்து டவுன் தி ஆர்டர் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் குடுப்பாரு. ஸோ ஓவரால் இட் இஸ் அ வெரி டீசென்ட் ஸ்குவாட். சோ இந்த ஸ்குவாட வச்சு ஒரு குயிக்கா ஒரு பிளேயிங் 11 பார்த்துரலாமா? ம். சொல்லுங்க. ஓப்பனிங் வந்து எதுவும் ட்விஸ்ட் இல்ல. ஆமா. மிஸ்டர் ஒன் கேஎல் டவுனும் ராகுல் கிடையாதுல்ல. அண்ட் ஜெய்ஸ்வால். ஆமா. ஒன் டவுனும் சாய் சுதர்ஷன் தான். பட் அவரு ஸ்டார்ல இருக்காரு. சப்ஜெக்ட் டு ஃபிட்னஸ். ஆமா. ஆனா அப்ப ஒன் அவர் டவுன் இல்லன்னா படிக்கல். அவர் இல்லன்னா படிக்கல். ஆமா. சரி. அடுத்து ரிஷப் பண்ட். ம். கேஎல் ராகுல். கேஎல் ராகுல் தான் ராகுல் மேல ஓப்பனரு. போயிட்டாரா? சாரி. அடுத்து இங்க கீழ வந்து ஜூரல் வருவாரு. இல்ல நம்ம நான் என்ன சுப்மன் கில்ல விட்டுட்டோமே. சாரி சாய் சுதர்சனுக்கு அப்புறம் கில்லு, அதுக்கு அடுத்து பண்ட். சாரி மிஸ் ம். பண்ணிட்டேன். இன்டர். அதுக்கப்புறம் ஜூரல் தான் எனக்கு தெரிஞ்சு அனுப்புவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு படிக்கல வந்து அட்லீஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்தோம்னா ஒரு ஸ்பாட்டா குடுத்து பார்க்கலாம். பட் நெறைய பேர் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. ம். ஓகே. ஸோ ஜுரல் தான். அந்த ஸ்பாட்ல ஜுரல். ஜூரல் தானா? சரி ஓகே. அதுக்கப்புறம் நம்ம ஜடேஜா. ம். அதுக்கப்புறம் இந்த மானவ் சுதார் இல்லாட்டி அந்த புது பையன் சரன்ஸ். புது பையனா? ம். புது பெர்சன் பிளேயர் சரன்ஸ். ஓகேங்களா? ஆ குல்தீப் யாதவ் இருந்துருவார்ல? அந்த அவரு பேர வந்து டீம்ல கம்பீர் எழுத முடியலையா? தெரியாம அழிஞ்சிருதா? தெரியாம மாத்திக்கோங்க. வந்து யாராவது எழுதி குடுத்துட்டாங்கன்னா இருந்துருவாரு. ஆனா அவரு பார்த்துட்டாருன்னா இருப்பாரான்னு தெரியல. ஸோ பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு எனக்கு குல்தீப் ஒரு டவுட் யாதவ் வேணும். ஓகேங்களா? அவங்க எடுக்குறாங்களோ இல்லையோ வேணும். அதுக்கடுத்து முகமது சிராஜ். ம். டிஎஸ்பி சார் பேக். அதுக்கப்புறம் பும்ரா ஸ்லாஷ் ம். ஐ எம் புட்டிங் பிரார். பிரசித் கிருஷ்ணா. குர்னூர் பிராரா? நான் போடுறேன். பட் ஆனா பிரசித் கிருஷ்ணாக்கு தான் வாய்ப்பு அதிகம்னு நான் பிரசித் நினைக்கிறேன். கிருஷ்ணா தான் விளையாடுவார்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவர் ஒன் அமாங் த வெரி ஃபியூ 3 ஃபார்மேட் பிளேயர். ஸோ அதனால ஓகே. அவர் ஸோ ராகுல், ஜெய்ஸ்வால், சாய் சுதர்சன் ஸ்லாஷ் படிக்கல், கில், பண்ட், ஜுரல், ஜடேஜா, சுதர் ஸ்லாஷ் சரன்ஸ், குல்தீப் யாதவ், முகமது சிராஜ், பும்ரா ஸ்லாஷ் பிரார் ஸ்லாஷ் பிரசித் கிருஷ்ணா. இதான் squad. எஸ். இதுதான் வந்து எங்களோட பிளேயிங் 11. உங்களுக்கு இதுல பட் வந்து இது ஸ்ட்ராங்கா தெரியுதா? வின் பண்ணிடுவாங்களா? எப்படி அது என்ன ஃபீல் பண்றீங்க நீங்க? ரீசெண்ட் ஃபார்ம் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா வந்து அந்த வல்னரபிலிட்டி தெரிய தான் செய்யும். பட் ஆனா வந்து இந்த ஸ்குவாட வச்சு நீங்க ஜெயிக்கணும். கண்டிப்பா ஜெயிக்கணும். ஏன்னா பவுலிங்லயும் உங்களுக்கு ஒரு கவர் இருக்கு. மேலேயும் வந்து ஸ்பின் ஆடுற நிறைய பிளேயர்ஸ் இருக்கீங்க. ஜெயிக்கணும். பட் ஆனா அந்த வரிசம் கண்டினியூ ஆகுதா இல்லையான்றத பார்க்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்னைய பொறுத்தளவுக்கும் இந்த ஸ்குவாட வச்சு ஜெயிக்கணும். இன்னும் நான் கேட்க போறது என்னன்னா, பும்ரா இல்லாம ஜெயிச்சு காட்டுங்க. பும்ரா எனக்கு தெரிஞ்சு ஆட மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். பட் ஆனா வந்து க்ளோஸா வரும்போது பார்ப்போம். பும்ராக்கு வந்து அந்த ஸ்டாரை வந்து ரிமூவ் பண்ணிட்டு
அடிச்சிடுறாங்களா அப்படின்னு பேரை வந்து பார்ப்போம். ஓகே, இதுதான் வந்து எங்களோட பிளேயிங் 11. இந்த டெஸ்ட் ஸ்குவாடை பற்றி உங்களுக்கு ஏதாவது வந்து கமெண்ட் சொல்லணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அன்டில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. சைனிங் ஆஃப் விக்ரம். தேங்க்யூ.